இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சின்ன பொண்ணு தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வராங்க. இத பார்த்த ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெட் மாஸ்டர் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் பாப்பா, நீ தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வர, உன்னை எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு இனிமே லேட்டா வரமாட்டேன் மேடம்னு சொல்றாள். அந்த ஹெட் மாஸ்டரும் சரி இனிமே ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு நீ வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அடுத்த நாளும் ஸ்கூலுக்கு லேட்டா தான் வந்திருக்காள். உடனே ஹெட் மாஸ்டர் அந்த பொண்ணை கூப்பிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வரேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த சின்ன பொண்ணு மேடம் என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் லேட்டா ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்றா. உடனே ஹெட் மாஸ்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும், இல்லன்னா உன்னை டிசி கொடுத்து அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா இந்த ஸ்கூல் பொண்ணு போறத பாக்குறாங்க. இந்த பொண்ணு இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு கிளம்பாம இங்க போய்கிட்டு இருக்காள். இதனாலதான் இந்த பொண்ணு தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வராளான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பின் தொடர்ந்து போறாங்க. அந்த பொண்ணு ஒரு வீட்டு கதவை தட்டுகிறாள். உடனே அந்த வீட்டோட ஓனர் அம்மா வந்து எஜமானிக்கு எந்திரிச்சு வர இவ்வளவு நேரமா, வீட்டுல எல்லா வேலையுமே அப்படியே கிடக்கு, போய் சீக்கிரமா வேலைய முடின்னு சொல்றாங்க. உடனே இந்த ஹெட் மாஸ்டர் அந்த கதவு கிட்ட போய் உள்ளார என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த பொண்ணு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அம்மா வேலைக்கு போற வீட்டுக்கு இந்த பொண்ணு போய் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி வராள். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹெட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை வர சொல்லி, இங்க பாருமா, உங்க அம்மாவுக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அதனால நீ இனிமே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாம், உன்னோட ஸ்கூல் ஃபீஸ நானே கட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் என்னோட சம்பளத்துல இருந்து ஒரு பங்கை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இனிமே நீ அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஹெட் மாஸ்டர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.